மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். மேற்கு மண்டலத்தில் கொங்கு மண்ணில் விஜய் டிசம்பர் 18 ஈரோட்ல மீட்டிங்கு. அந்த வேலைகள் எல்லாமே பரபரன்னு நடந்துட்டு இருக்கு. KAS தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல அமைதி மோட்ல இருக்காரு விஜய். அதுதான் கொஞ்சம் ஒரு 4-5 சிக்கல் இருக்கு, அதை சரி பண்ணா போதும் அப்படின்னு ஒரு டாக் வந்திருக்கு டிவிக்குள்ளார. அதே நேரத்துல செங்கோட்டையன் வந்துட்டார் இல்லையா, ஒரு 7-8 விஷயங்கள் அந்த ரூட்டை இப்ப கையில எடுத்திருக்காரு. நிச்சயமா சக்சஸ் தான். இனி பாருங்க, அனல் வீச போகுது எங்களுடைய அரசியல் அப்படின்னு இன்னொரு குரல்களும் வந்த வண்ணம் இருக்குங்க. அதாவது பனையூர் டு ஈரோடு, இதுக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட் ஸ்கெட்ச் இருக்கு. இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மிரட்டும் 5 சிக்கல்கள். வேகமெடுப்பாரா விஜய்? கடந்த செப்டம்பர் 27 கரூர்ல தாவேக்காவுடைய மீட்டிங்ல நடந்த விஷயங்கள், கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம், கிட்டத்தட்ட 41 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு அடுத்து பொது வெளியில எந்த மீட்டிங்லையும் பங்கெடுக்காம இருந்தாரு திரு விஜய். சமீபத்துல தான் பக்கத்து மாநிலமான புதுவையில ஒரு ஓப்பன் மீட்டிங்ல பங்கெடுத்தாரு. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துல ஒரு உள்ளரங்கத்துல ஒரு மீட்டிங்ல பங்கெடுத்திருந்தாரு. இந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு 82 நாட்களுக்கு பிறகு டிசம்பர் 18 ஈரோடு மாவட்டத்துல அடுத்த மீட்டிங்கில் பங்கேற்கிறார் திரு விஜய்ங்க. இந்த வேலைகள் எல்லாவற்றையுமே முன்னாள் அமைச்சரான திரு KA செங்கோட்டையன் அவர் தான் முன்னணியிலிருந்து பரபரன்னு அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏற்பாடு எல்லாமே, ஏன்னா இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். தாவேக்காவுக்கு சிறப்பா நடத்தி காட்டணும், எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல இந்த அடுத்த இன்னிங்ஸ் ஒரு மாஸ் இன்னிங்ஸா இருக்கணும், அதுக்கான தொடக்கமா இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க. அதே நேரத்துல தேர்தலுக்கு இன்னும் ஒரு 100-120 நாட்கள் தான் இருக்கு, நெருங்கிட்டு இருக்கு. விரைவில் அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அப்படி இருக்க இந்த வேகம் போதாது. தாவேக்காக்குள்ளாரையும் சில பல விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற குரல்களும் தாவேக்காவை சுற்றியும் வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பட்டியலிடுறாங்க. இப்போ உதாரணமா சொன்னோம்னா, மும்மொழி கொள்கை அமல்படுத்த சொல்லி பல்கலைக்கழகங்களுக்கு UGC கடிதம் எழுதி இருக்கிற அந்த விவகாரம், அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் அந்த விவகாரம், மிக முக்கியமாக முழு நேர DGP நியமன சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நகராட்சி நிர்வாகத்துறையில முறைகேடு நடந்திருப்பதாக சமீபத்துல அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த பின்னணிகள், ஆளுங்கட்சியை இந்த மாதிரி விஷயத்துல இறங்கி அடிச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து இங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஊழல், லஞ்சம் உள்ளிட்ட இந்த முறைகேடுகள், இந்த பிரச்சனைகள், இவை எதுலையுமே பெரிய அளவுல கவனம் செலுத்தாம இது சம்பந்தமாக தலைமை கிட்ட இருந்து பெரிய அளவுல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில எந்த விதமான கருத்தும் வெளிப்படலைங்க. இவை எல்லாவற்றையுமே கையில் எடுத்து களமாடி இருக்கலாம். ஆர்ப்பாட்ட அரசியல், போராட்ட அரசியல தீவிரமாக முன்னெடுக்கலாம். மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை வாரத்துக்கு ஒரு முறையாவது தாவேக்காவினர் கையில் எடுத்து ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய வகையில போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அப்புறம் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையும் கையில் எடுத்து களமாடலாம். ஆனா எல்லாவற்றிலுமே அந்த வேகம் போதாம தான் இருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, விஜய் அவர்களுடைய அமைதிங்க. காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய அந்த விசாரணை, மரணம், அப்புறம் SIR அந்த கணக்கெடுப்பு இருக்கு இல்லைங்களா, இது சம்பந்தமாக மட்டும்தான் பெரிய அளவுல தாவேக்கா போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இந்த 2ல 1ல தான் திரு விஜயும் பங்கெடுத்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொடக்கத்துல பரந்தூர் விமான நிலையம், அதற்கு அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா, அதுக்காக ஒரு முறை கட்சி தொடங்கின அந்த டைம்ல அவரு அங்க பயணிச்சு பேசியிருந்தார் இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல. அதுக்கப்புறம் பெரிய அளவுல எந்த ஒரு விஷயத்திலும் கள போராட்டத்துல விஜய் அவரு வெளிப்படலைங்க. இவை எல்லாவற்றிலும் இனி வரும் காலங்கள்ல கவனம் எடுக்கணும். பார்ட்டிய போராட்டங்கள்ல இறக்கி விடணும். போராட்டங்கள்ல பங்கெடுக்க முடியாத இடங்கள்ல விஜய் அவர்கள் வீடியோ வழியிலாவது அந்த பிரச்சனைய மக்கள் கிட்ட கொண்டு போகணும். SIRக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. அது போல எல்லாவற்றிலுமே ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. மக்களோடு கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மிக முக்கியமாக கவின் அவர்களுடைய அந்த சாதி ஆணவ படுகொலை, அது சம்பந்தமாக விஜய் அவர்கள் ஓப்பனாக கண்டித்து எந்த வாய்ஸும் கொடுக்கலைங்க. இதற்கடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, சிறுபான்மையினர்கள் கிட்ட தாவேக்காவுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுப்பதுல, அவங்களோடு நெருக்கமாக பயணிக்கிறதுல இந்த வேகம் போதாது. இதன் தொடர்ச்சியாகவே தான் பெண்கள், குடும்பங்கள், தாவேக்காவுக்கு குறிப்பா விஜய் அவர்களுக்கு நல்ல ஆதரவு அங்க இருந்துட்டு இருக்கு.
பெண்கள் அரசியல்ல பங்கெடுக்காம எந்த விதமான விடுதலையும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்திருக்கோம். எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படிங்கிற இடத்திலேயே பெண்களுக்கு மிக முக்கியமான பங்கு கொடுத்திருக்காரு விஜய். அதாவது நம்முடைய சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியார் அவர்கள், அப்புறம் நம்முடைய அஞ்சலை அம்மாள் அவர்கள், வீரமங்கை, இவங்க எல்லோரையுமே கொள்கை தலைவர்களாகவும் அங்க முன் வச்சிருக்கோம். ஆனாலும் பார்ட்டியில பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், பெண்கள் மகளிர் அணி, அந்த பொறுப்புகள் இவை எல்லாமே பெருசாக முன்னெடுக்கப்படல. முழுமையாக எதுவுமே நடக்கலைங்க. இதுல தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள், இப்படி பலரையுமே கொள்கை தலைவர்களாகவும் முன்ன வச்சிருக்கோம். இந்த கொள்கை தலைவர்களை நம்முடைய தொண்டர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுலயும் வேகம் போதல. அதே நேரத்துல இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேகமா முன்னேறி போறாங்க டிஎம்கே நம்முடைய போட்டியாளர்கள். இப்ப சமீபத்துல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மதுரையில சமீபத்துல புதுசா தொடங்கப்பட்ட மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பெயரையும் சூட்டியிருக்கு ஆளும் திமுக அரசாங்கம். அப்புறம் 234 தொகுதிகள்லயும் பூத் கமிட்டியை வலிமையாக்கணும். முக்கியமா தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்புகள் நியமனம் செய்வது இது அவசியம். ஆனா சில மாவட்டங்கள்ல, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சவுத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல முழுமையாக மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி கிளை அளவுல பொறுப்புகள் நியமிக்கப்படலைங்க. வெற்றிடமா தான் இருந்துட்டு இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல பொறுப்புகள் நியமனங்கிறது முழுமை பெறவில்லை. பரவலா தமிழ்நாடு முழுக்க பொறுப்புகள் நியமனம் செய்து அவங்களுக்கான தொடர் வேலைகள் கொடுத்தா மட்டும்தான் தேர்தலில் வெற்றியும் சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை. ஸோ இவை எல்லாவற்றிலுமே கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய தலைவர் அப்படின்னு தாவேக்காவில இருந்துமே குரல்கள் வருதுங்க. அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட இருந்து இவை எல்லாவற்றையுமே சரி செய்யக்கூடிய வேலைகள் தொடங்கியாச்சு அப்படின்னு பதில் வருது தாவேக்காவுடைய மேல்மட்ட நிர்வாகிகள்கிட்ட இருந்து. விஜயை கரை சேர்க்குமா செங்கோட்டையனின் 8 சூத்திரம், செங்கோட்டையனின் ஃபார்முலா 8. தாவேக்காவில் மேல சொன்ன நெருக்கடிகள் மட்டும் கிடையாது, மற்ற கட்சிகள் போல இங்கேயும் கோஷ்டி அரசியல் இல்லாம இல்லைங்க. அதிகாரத்துக்கான போட்டி நிறையவே நடந்துட்டு தான் இருக்கு. சமீபத்துல தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அவை எல்லாமே வெளிப்பட்டது இந்த மாதிரியான புகார்கள். இனி கோஷ்டி அரசியல் இப்படியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தலைமையும் கூடுதலாக கரார் காமிச்சாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே முன்னாள் அமைச்சரான திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவரு இங்க தாவேக்காவுக்கு வந்தது. அவருக்கு நிறைய கூடுதல் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் திரு விஜய் அவரும் தெரிவிச்சிருக்காரு. அது ஏனைய நிர்வாகிகள் மட்டும் இல்ல, பல்வேறு மாவட்டங்கள்லயும் அந்த ஒத்துழைப்பை கொடுக்க தொடங்கிட்டாங்க. எல்லோருடைய எதிர்பார்ப்பும் டிசம்பர் 18 அந்த மீட்டிங்கை சூப்பரா நடத்திடணும் அப்படின்னு தான். நிச்சயமா நடத்திடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. கேஏஎஸ் போட்டு கொடுக்குற அந்த ரூட்லேயே மேற்கொண்ட நெருக்கடிகளுக்கான தீர்வும் இருந்துகிட்டு இருக்குங்கிற. அதுல முதல்ல இந்த ஈரோடு மீட்டிங் தாங்க. இதனுடைய சக்சஸ் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வெற்றி ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கலாம். இரண்டாவதாக திமுக ஏரியா மட்டும் இல்லாம அதிமுக ஏரியாவிலையும் வாக்குகளை அறுவடை செய்யணும். அதிமுக கோட்டையும் தகர்க்கணும். இதுல பர்சனல் ஒரு பழி தீர்க்கும் படலமும் இருக்கு திரு கேஏஎஸ்க்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மேற்கு மண்டலத்துல மையமிட்டிருக்காரு. இந்த மீட்டிங் மாசா நடந்து முடிஞ்சதுன்னா அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்குமான ஒரு வலுவான பதிலடியாகவும் இருக்கும். மூன்றாவதாக இதன் மூலமா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரையும் ஒரே தட்டுல தான் வச்சு பார்க்கிறாரு எங்களுடைய தலைவர். 2 பேருமே நாங்க எதுக்குறோம், எங்களுடைய தலைவரை சிஎம் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு யார் வராங்களோ அவர்களோடு கூட்டணி, அங்க அதிகாரத்திலும் பங்கு, நாங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு 2 முக்கிய கட்சிகளையும் அட்டாக் செய்யறோம். அதை இந்த கூட்டத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துறோம். இதை நோக்கியும் கேஏஎஸ் அவரு நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இப்படி செய்வதன் மூலமாகத்தான் ஏனைய முக்கியமான கட்சிகள் தாவேக்காவை நோக்கியும் கூட்டணிக்கு வரலாம். இன்னொன்னு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு களத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு விஜய். அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் இந்த நகர்வுகளை தீவிரப்படுத்துறாரு கேஏஎஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மீட்டிங் சக்சஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து விஜய் அவருடைய பயண திட்டங்கள் எல்லாவற்றையுமே கேஎஸ் தான் வகுத்து கொடுக்க போறாரு. முழுமையா அந்த பொறுப்பு அவருக்கு வந்து சேரப்போகுதுங்க. இதற்கு அடுத்து முக்கியமாக சிறுபான்மையின மக்கள், அவங்க கிட்ட ஏற்கனவே நல்ல ஆதரவு தாவேக்காவுக்கு இருக்கு. இதை தக்க வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஆதரவை மேலும் அதிகரிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆதரவுங்கிறது
திமுகவுடைய வெற்றி வாக்குகளை தடுக்கலாம். மேலும் சிறுபான்மையின மக்களுடைய ஆதரவு தவேகாவுக்கு அதிகரிச்சா மட்டும்தான் அது ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகளாக மாறும். இப்ப சிறுபான்மையின மக்களை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவிலேயே பாஜகவுடைய ஆட்சி போன்ற காரணங்களால அவங்க ஒரு சேஃபர் ஜோனாக இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் இல்லைன்னா இந்த பக்கம் திமுக அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டோடு இருக்காங்க. அதை உடைக்கணும், அவங்களும் ஒன்றும் பெருசா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல என்பதை பதிவு செய்யணும். அப்ப சிறுபான்மையின மக்கள்கிட்டயும் இன்னும் இறங்கி கள செயற்பாடுகள் இருக்கணும். ஸோ அந்த பகுதிகளில் அதிக அளவில் விஜய் அவர்களை சுற்றுப்பயணம் செய்ய வைக்கவும் திட்டமிடல்கள் இருந்துட்டு இருக்குங்க. கேஎஸ் அந்த ரூட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ உதாரணமா சொல்லணும்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா மாவட்டங்கள்ல நாகை, அப்படியே தொடர்ந்து வேதாரண்யம், வேளாங்கண்ணி, ராமநாதபுரம் இப்படி இந்த மாவட்டங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த இருக்காங்க. இங்கெல்லாம் விஜய் அவருடைய அடுத்த கட்ட பயணங்கள் இருக்கலாம். இதுல தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சவுத்துல சில மாவட்டங்கள்ல முழுமையாக பொறுப்புகள் நியமிக்கப்படல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் இந்த பயணத்திலேயே சரியாகிடும். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஒர்க் பிளானும் இருக்குங்க. இதன் தொடர்ச்சியாக கடலோர எல்லைப்புற கிராமங்கள், அங்க குறிப்பாக இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்கள் இதுவரை வாக்களிக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது பெருசா இல்லை. இந்த கடலோர மாவட்டங்கள்லயும் விஜய் அவர்களுடைய பயணம் இருக்கலாம். அதுக்கான வேலைகளும் இருந்துட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து தவேகாவுடைய முக்கியமான தலைவர்கள் அவங்க பிரிச்சு அந்த பகுதியில போயிட்டு பரப்புரையும் மேற்கொள்வாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பாங்க, ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியல முன்னெடுப்பாங்க. இப்போ உதாரணமா ராமநாதபுரத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, மீனவ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ராமேஸ்வரம் சுற்றுவட்டார இந்த விஷயங்களை கையில் எடுத்து ஒரு பெரிய போராட்ட ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கலாம். அங்க விஜய் அவருடைய வாய்ஸ் வெளிப்படுத்துற மாதிரி விஜய் வீடியோவை வெளியிடலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. இதற்கடுத்து அதிமுகவுடைய மாஜிக்களை வளைக்கக்கூடிய அந்த வேலைகள் அங்க வலை விரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஏற்கனவே கேஎஸ் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இங்க வரப்போறாங்கன்னு. அந்த வேலைகள் சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவு செய்யற மாதிரி தான், மண்டலத்துக்கு ஒரு மாஜியாவது வரணும். அப்ப அந்த மண்டலத்தை, அந்த பிரதேசத்தை அவங்க வலுவாக்குவாங்க. அடுத்த 100 நாட்கள் அங்க தீவிரமா அவங்க செயல்பட்டா 5 மண்டலத்திலும் சென்ட்ரலோட சேர்த்து தமிழ்நாட்டை கைப்பற்றலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க. கேஎஸ் போட்டு கொடுத்திருக்காரு. இப்போ கூட லேட்டஸ்டா பார்த்தோம்னா சவுத்துல இருந்து மிக முக்கியமான ஒரு மாஜி, அவரு அமைச்சராகவும் இருந்திருக்காரு, அவரு இந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. அதாவது ஏற்கனவே அங்கு சவுத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நாடார் சமுதாயத்தினருடைய பிரதிநிதித்துவம் அதிமுகவில் பெருசா இல்லை. இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் அவருமே திமுக பக்கம் சேர்ந்துட்டாரு, பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. சவுத்துல நாடார்களுடைய மாசே பொறுப்புல நாடார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவில் பிரதிநிதித்துவம் ரொம்ப 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 குறைவு. பெரிய அளவுல சில விஷயங்கள் அவங்க கவனிக்காமலும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த அதிருப்தி அந்த மாஜிக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாஜிய அப்படியே தவேகா பக்கம் கொண்டு வந்தா ஒட்டுமொத்தமாக சமுதாய ரீதியிலாகவும் வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு ஓடுது. இப்படியாக அதிருப்தியாக இருக்கக்கூடிய சரியான பிரதிநிதித்துவம் திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ கிடைக்காத சமுதாயங்கள் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களையும் சத்தமில்லாம தவேகா பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலைகள்லையும் கேஎஸ் டீம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவோம்ல, இந்த மாதிரியும் கணக்கு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்துதான் மிக மிக முக்கியமாக ஒரு பக்கம் கேண்டிடேட்ஸ் செலக்ஷன், யாருக்கு எந்த தொகுதி அப்படின்னு இந்த வேலைகள் பரபரன்னு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சமீபத்துல யார் எந்த தொகுதியில போட்டிடுவாங்க அப்படின்னு எங்களுடைய தலைவர் திரு விஜய் தான் அதை அறிவிப்பாரு அப்படின்னு தவேகா தலைமையில இருந்து அறிவிப்பு வந்தது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளார கேண்டிடேட் செலக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு சத்தம் இல்லாம. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேருடைய பட்டியல் அப்படின்னு அதை வச்சு பிளஸ் மைனஸ் இப்படி பல கணக்குகள் போட்டுட்டு இருக்காங்க. வைட்டமின் பாவை யார் வாரி இறைப்பாங்க அப்படின்னு சத்தம் இல்லாம ஒரு சர்வேவும் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள், அந்த வேலைகளை தீவிரமா ஒரு டீம் செய்ய தொடங்கியிருக்காங்க. வீட்டுக்கு படித்த ஒருவருக்கு வேலை வாய்ப்பு, அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துற மாதிரி சில திட்டங்கள் அப்படின்னு ஒரு ட்ரெய்லரை, ஒரு டீசரை வெளியிட்டு இருந்தாரு. இப்ப தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்கும் பணிகளும் தீவிரமாகுது. அங்க பெண்களுக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களுடைய பிரச்சனைகள்
அதை நாங்க வந்து எந்த அளவுக்கு தீர்ப்போம் அப்படின்னு பல விஷயங்களை ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேஏஎஸ் உடைய டீம் வேலைகளை கையில் எடுத்த உடனே கூடுதல் வேகம் காட்ட தொடங்கியிருக்கு டிவிக்கு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் சமீபத்துல தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்தும் கூட எம்எல்ஏ பதவி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இருக்கிறப்பவே அதை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய தலைவரை நம்பி வந்திருக்காரு அண்ணன் KA செங்கோட்டையன். அவருக்கு முழுமையான ஆதரவு நாங்க கொடுப்போம், எங்களுடைய தலைவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, அவரு என்ன சொல்றாரோ அதை நாங்க செய்வோம் அப்படின்னு ஆகா ஓகுன்னு புகழ்ந்திருக்காரு இல்லையா. இவை எல்லாமே இந்த ஃபார்முலாக்களுடைய இந்த வேலைகளுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறாங்க தாவேக்கா மாநில நிர்வாகிகளோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. 2025 ஸ்டார்டிங்ல 1.5 கோடி வீடுகள், வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு வியூகம் அமைச்சாலும் அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் செல்ஃப் எடுக்காம இருந்தாலும் இந்த டிசம்பர் 18 மீட்டிங்க்கு பிறகு பாருங்க அது ஹை ஸ்பீட்ல பயணத்தை தொடங்கி 2026ல எங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க தாவேக்காவுடைய நிர்வாகிகள். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். Salute Ramraj, salute.